அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி யூடியூபர்ஸ், நாம் தமிழர் கட்சியை சார்புடைய யூடியூபர்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஜெயிக்க முடியும், எங்களுக்கு அன்னைக்கே தெரியும் திமுக தான் வெற்றி அடையும், திமுகவுக்கு அவ்வளோ பலம் இருக்கு, மக்களுக்கு நன்மை செஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க. திமுக வலுவானது, மக்கள் மத்தியில் செல்வாக்கோட இருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. என்ன செல்வாக்குன்னு நமக்கு தெரியல. சாராயம் குடிச்சு சாக வைக்கிறது, சாதி சண்டை போட்டு சாக வைக்கிறது, கூலிப்படையை ஏவி கொள்றதை வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் சாதனையா, மக்கள் மத்தியில் நல்ல பேரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. என்ன சாதனை செஞ்சிச்சுன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு நமக்கும் தெரியல. மக்கள் ஓட்டு போட்டதா நம்ம பார்க்க முடியல. மக்கள்கிட்ட ஓட்டு புடுங்கப்பட்டிருக்கு. வெற்றி பெற்றதா இல்லை, வெற்றி பறிக்கப்பட்டிருக்கு அப்படிதான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலயே நம்ம தெரியல திமுக இந்த எலெக்ஷனை பை பண்ணியிருக்கு, விலைக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, நம்மளுக்கு பெரிய அழுத்தத்தை தர்றது, ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்களாக்கும், எல்லா தேர்தலையும் திமுக பணத்தை வாரி இறைக்கும். இந்த தேர்தலில் ஒரு புதுமையா, தேர்தல் மக்களுக்கு நன்மை செய்யறதுல, ஆட்சியில புதுமை செய்யறதுல இல்லை, தேர்தலில் ஒரு புதுமை செஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் அதை நாங்க கூட சொல்லலை, அது அந்த களத்தில் நின்றிருந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா சொல்றாங்க. இந்த தேர்தலில் திமுக வாக்காளர்களுக்கு கஞ்சா பட்டுவாடா பண்ணது, இளைஞர்கள் மத்தியில காணை பகுதியில கஞ்சா பட்டுவாடா பண்ணது, பரிசு பொருள் கஞ்சா பொட்டணம் கொடுத்துச்சு அப்படின்ட்டு. இது எவ்வளவு பெரிய மோசமான செயல். இதை யாருமே பேசல, எந்த யூடியூபர்ஸும் பேசல, எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசல, யாருமே பேசல. அது என்ன தேர்தலில் வாக்காளர்களுக்கு கஞ்சா பொட்டணம் கொடுக்கறது? காசு கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, பரிசு கொடுக்குறீங்க, மூக்குத்தி கொடுக்குறீங்க, சோறு கொடுக்குறீங்க, பிச்சை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் தாண்டி கஞ்சாவமா கொடுப்பீங்க. அப்ப இந்த நாடு என்ன ஆகுறது? இந்த மக்கள் என்னத்துக்கு ஆவாங்க? இந்த நாடு எதை நோக்கி போகும்? ஏற்கனவே சாராயம் ஆறா ஓடுது, கொள்ளை பெருகிட்டு இருக்கு. நீங்க காசு கொடுத்து வாக்கு வாங்கினா கூட பரவாயில்லையே, இதுல நீ கஞ்சா கொடுத்து வாக்கு வாங்கினீங்களாங்க, இது என்ன கணக்குன்னு தெரியல. இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப இந்த மக்களை நேசிக்கிற, இந்த மண்ணை நேசிச்சு நிக்கிற எங்களுக்கு, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப இது வருத்தத்தை கொடுக்குது. இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்க கூடாது காசுக்காக. திமுக சரியா இருக்கு. திமுக மக்களை எங்க அடிச்சா மக்கள் விழுவாங்க அப்படின்ட்டு. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி நிக்குது, பாமக நிக்குது, டிஎம்கே நிக்குது. ஏன் பாமக ஜெயிக்கல? இது தமிழ்நாட்டில் இருக்க பாமக வன்னியர்கள் சார்ந்த கட்சி நாம் பாமக. ஆனா அந்த வன்னியர்கள் அதிகமா இருக்கிற அந்த விக்கிரவாண்டியில வன்னியர்கள் மனசு வச்சிருந்தா பாமக ஜெயிச்சிருந்துக்கலாம். ஆனா ஏன் பாமக ஜெயிக்கல அப்படின்னா, அங்க வன்னியர்கள்லாம் சாதிய சிந்தனை இல்லாம இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது மகிழ்ச்சி தான். வன்னியர்கள்ட்ட சாதிய சிந்தனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா திமுக எப்படி ஜெயிச்சிச்சு? அப்போ திமுகவோட சார்பு திராவிட சிந்தனையில இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அங்க இருக்க மக்கள் வறுமையில இருக்காங்க. அவங்கள்ட்ட திராவிட சிந்தனையும் கிடையாது, சாதிய சிந்தனையும் கிடையாது, வறுமை சார்ந்த சிந்தனை இருக்கு. அதனாலேயே கள்ளக்குறிச்சி எல்லாம் பாத்தீங்களாக்கும் குவார்டர் 200 செலவழிச்சு குவார்டர் வாங்கி குடிக்க வக்கு இல்லாம போய் தான் 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராய பாக்கெட்டை வாங்கி குடிச்சு செத்து போனாங்க. அந்த அளவுக்கு வறுமையில இந்த திமுக சரியா வச்சிருக்கு. அதை பயன்படுத்திய தேர்தலுக்கு இடைத்தேர்தல்னா ரொம்ப கன்றாவியா. இந்த தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. காவல்துறைக்கு நேர வீணு, அங்க இருக்க உள்ளாட்சி துறைக்கு நேர வீணு, அங்க இருக்க மாவட்ட அலுவலர்களுக்கு நேர வீணு, எல்லா மக்களுக்கு நேர வீணு, எல்லாமே வீண். மொத்தமா காசு, பணம், மக்களோட நேரம் எல்லாமே வேணும். ஒரே தான் இது இடைத்தேர்தலே கிடையாது. யார் செத்தாலும் அந்த கட்சியிலிருந்து இன்னொரு எடுத்துக்கிடுவோம். எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சியில இருந்து ஒரு ஆளை தூக்கி அவருக்கு பிறகு வாரிசுன்னு சொல்லுவாங்கல்ல, மன்னர் வகைரா. இப்ப எப்படி ஸ்டாலின், கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதி, துன்ப நிதி எப்படி வரிசையா வருதோ அது மாதிரி ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ இறந்து போயிட்டா அடுத்து அவங்க வீட்டுல இருந்தோ அவங்க கட்சியில இருந்தோ ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கலாமே. இது எதுக்கு எல்லாரோட நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணணும், வீண் பண்ணணும்? இது மிக தவறு. இதுக்கு தேர்தல் ஆணையம், இது ஒரு தேர்தல், இந்த தேர்தல் ஆணையம் நடத்த வேற செய்யுது. இதை இந்திய அரசு வேற வேடிக்கை பார்க்குது அப்படின்ற போது ரொம்ப மன வருத்தமா இருக்கு.
இதில் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, விலை கொடுத்து விலைக்கு பை எலெக்ஷனில் பை பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில். அந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சாலும் பாமக பாராட்டணும். அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க எந்த தேர்தலில் யார் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, திமுக மட்டும்தான் என்ன காசு கொடுத்துருக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. யாருமே இன்னும் இப்போ விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக தவிர்த்து யாருமே காசு கொடுக்கலையே. பாமக காசு கொடுத்துச்சா? நாம் தமிழர் கட்சி காசு கொடுத்துச்சா? திமுக ஒன்று மட்டும் தான் காசு கொடுத்துருக்கு இந்த தேர்தலில். அதனாலேயே அது அமோக வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை பேசுறதுக்கு யாருமே தகுதியா இல்லை. காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கு, கஞ்சா கொடுத்து ஜெயிச்சிருக்கு, மூக்குத்தி கொடுத்து ஜெயிச்சிருக்கு. இதுக்கு பேர் வெற்றியா? இருக்கலே கேவலமான அசிங்கமான வெற்றி. இது ஜனநாயகம் கிடையாது, கேவலமான பணநாயகம். இது இப்படியே தொடர்ந்தா என்ன ஆகும்? இப்போ திமுக இந்த மாதிரி காசு கொடுத்து ஜெயிச்சுக்கிட்டே போயிருந்தா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மக்கள் மேலே பயமே இருக்காது. காசை வாங்கினா சாராயம் குடிச்சு செத்தா என்ன, சண்டை போட்டு செத்தா என்ன, ரவுடிசம் பெருகுனா என்ன, காசு கொடுத்தா இவங்க ஓட்டு போடுவாங்கப்பா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த திமுக போனால் என்ன ஆகும்னா, இந்த நாடு மேலே மக்கள் மலையை வெட்டி திங்கிறது, மண்ணை அள்ளி திங்கிறது, சமூகத்தில் கெட்ட செயல்கள், அதாவது கல்வித்துறையை மேம்படுத்துறது கிடையாது, மருத்துவத்தை மேம்படுத்துறது கிடையாது, எந்த ஒரு நல்ல செயலும் அதிகரிக்காமல் சாபர் சாதிக்கு மாதிரி மெத்தைன் கட்டுறது, கொக்கைன் கடத்துறது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். அப்போ இந்த மக்கள், இந்த நாடு வாழ தகுதி இல்லாத நாடாக போகும். ஒரு ஆப்பிரிக்க நாடுகள் போல இருக்க வேண்டிய இந்த நாடு, மன்னிக்கணும், ஐரோப்பிய நாடுகள் போல இருக்க வேண்டிய இந்த நாடு ஆப்பிரிக்க நாடுகள் போல மாறி போகும். மக்கள் மக்களோட எதிர்காலம் கேள்விக்குறியா போகும். திமுக இந்த மண்ணுக்கு இழுக்கு. திமுக இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. அதை மக்கள் உணரணும். உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் தான் வறுமையில் இருக்காங்களே. இந்த மக்கள் என்னைக்கு வறுமையிலேருந்து மீண்டு இந்த திமுக மாதிரி ஒரு அகாவை ஆணியை என்னைக்கு பிடிங்கி எறிய போகிறாங்கன்னு தெரில. இந்த மண் என்னைக்கு விடுதலை அடைய போகும்னு தெரில. இதில் நாம் திமுகவோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு தேவையே இல்லை, அவசியம் இல்லை. ஏற்கனவே தேர்தலில் ஏகப்பட்ட பணம் செலவழித்து காசை வீணாக்கியிருக்கு திமுக. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவு தான் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறது. அதுவும் தேவையில்லாதான். இதில் நம்ம பார்க்க வேண்டியது இன்னொன்று சிறப்பு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் மூலியமா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வெற்றி பெறலை, அதிக வாக்கு பெறலை அப்படின்னாலும் இங்கே சாதிக்கும் பணத்துக்கும் இடையில நடந்த சண்டையில நாம் தமிழர் கட்சி இனம்ன்றது ஓரளவுக்கு வென்றிருக்கு. ஏன்னா நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8000 வாக்குகள் அடைஞ்சிருக்கு இதே விக்கிரவாண்டியில். அது இந்த தேர்தலில் 8000 + 2000 10,000 வாக்குகளாக ஆயிருந்திருக்கு. அப்போ என்னைக்குமே நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை நோக்கிய பாதையில தான் பயணிக்குது. அதை நீங்கள் ஈரோடு கிழக்கில் பார்த்தாலும் தெரியும். ஈரோடு கிழக்குலாம் ஒரு வாக்காளருக்கு 25,000 ரூபாய்க்கு கிட்ட கொடுக்கப்பட்டது. அதை நான் என் கண்ணார்லேயே பார்த்தேன். அதையும் தாண்டி அவங்களுக்கு தேவையான உணவு, பரிசு பொருள்கள், ஸ்மார்ட் வாட்சு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்களுக்கு சலுகைகள் செஞ்சு தரப்பட்டது. அதையும் தாண்டி ஈரோடு கிழக்குலையும் அவ்வளவு பணம் பொழிஞ்சும் அவ்வளவு அராஜகம் நடந்தும் ஈரோடு கிழக்குலையும் அவங்க முன்னாடி என்ன வாக்கு வாங்கி நாம் தமிழர் கட்சி என்ன வாக்கு வாங்கிருச்சோ அதே வாக்கு ஈரோடு கிழக்குலையும் பெற்றுச்சு. 10,000 வாக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலையும் 10,000 வாக்கு வாங்கிருந்துச்சு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் 10,000 வாக்குகள் தொடர்ந்து வாங்கிருச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சியோட சர்க்கிள் அங்கே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும். இந்த தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த தொகுதியில் வாங்கின 8000 வாக்கு தாண்டி ஒரே மாசத்துல 2000 வாக்கு இங்க சாதியை தாண்டி, பரிசு பொருட்களை தாண்டி, கஞ்சாவை தாண்டி, மூக்குத்தியை தாண்டி, பணத்தை தாண்டி, எல்லா அராஜகங்களையும் தாண்டி 2000 வாக்கு ஒரே மாசத்துல நாம் தமிழர் கட்சிக்கு வளர்ந்துருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு வளர்ச்சி தான், மேலும் மேலும் கூடும். அது இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி திமுக வாக்கு எப்படி அதிமுகன்ற வாக்கு ஒன்று இருந்தா தானே அது நாம் தமிழர் கட்சிக்கு விழுகும். பொதுவாகவே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போடுற வாக்குகள் முழுக்க காசு யாரு கொடுக்குறாங்களோ, திமுக காசு கொடுத்தா திமுகவுக்கு போடுவாங்க, அதிமுக காசு கொடுத்தா அதிமுகவுக்கு போடுவாங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து காசு கொடுத்தா யாரு அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ, யாரு ரொம்ப அவங்க மக்களுக்கு மனசுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு 10 வாக்குகள் சேர்த்து போடும்போது அவங்க வெற்றி அடைகிறாங்க. இப்ப திமுகவும் காசு கொடுத்து அதிமுகவும் காசு கொடுத்து ஒருத்தவங்க பெரும்பான்மையா வென்று ஒருத்தவங்க சிறுபான்மையா தோத்தா ஒரு 10 லட்சம் வாக்கு 10 லட்சம் வாக்கு இருக்கிற இடத்துல 5 லட்சம் வாக்கு 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சா அதை நம்ம மக்கள் காசை பார்க்கல, மனசை பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஆனால் எப்பயுமே பாருங்க திமுகவுக்கும் அதிமுக இடையில 1 லட்சம் 50,000 40,000 இந்த மாதிரி வித்தியாசங்கள் தான் இருக்கும். அப்போ என்னன்னா அதிகமாக யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க வெல்லுவாங்க. ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்களா அதிமுக களத்திலே இல்லை. அதனால அதிமுக வாக்காளர்களும் யாரும் கிடையாது. அதனால அதிமுகவுக்கும் தனியாக வாக்காளர்கள் இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அளிச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு தெரியும், நான் ஓரளவுக்கு சரி நாம் தமிழர் கட்சி வாக்களிப்போம், திமுக அராஜக கட்சி, அதனால நம்ம போட வேணாம், பாமகவுக்கு ஓரளவுக்கு போடலாம், நாம் தமிழர் கட்சிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இது நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க இயல்பாக வாங்கின வாக்கு தான் இருக்குதே ஒழிய அதிமுக வாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று விழுகலை. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு எப்படி 2 கோடி எங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுதோ, அதெல்லாம் நம்ம மனசுல வச்சு பார்க்குற போது திமுகவுக்குன்னு ஒரு வாக்காளர்கள் கிடையாது, அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்காளர்கள் கிடையாது. அவங்க யாரு பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை வச்சு அவங்க வெற்றி அடைகிறாங்க. இதனால ஜெயலலிதா இருந்தால் அப்படித்தான், கருணாநிதி இருந்தாலும் அப்படித்தான், ஸ்டாலின் இருந்தாலும் அப்படித்தான், இனி வரப்போகிற உதயநிதி இருந்தாலும் அப்படித்தான். காசு அதிகமாக கொடுக்குறவங்க வெற்றி அடைவாங்க. அதை தாண்டி எப்படி இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்குன்னு இருந்த வாக்காளர்கள் யாருமே அது வெளிப்படையாக தெரியலையோ அதே மாதிரி தான். அப்படி அதிமுகவுக்கு இருந்திருந்தாலும் அவங்க திமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க அதிமுக காரங்களா ஆவாங்க? ஏன்னா தான் திமுக தான் பெருவாரி அளவில் இந்த இடைத்தேர்தலில் வென்றிருக்கு. அப்போ என்னன்னா அதிமுக வாக்காளர்கள்ட்டு ஒரு வாக்காளர்கள் அங்கே கிடையாது. அதே மாதிரி அதிமுகவுக்கு எப்படி காசு கொடுக்கல, களத்தில் நிற்கல, அதனால காசு கொடுக்கல, அதனால வாக்காளர்கள் இல்லை. அதே மாதிரி திமுகவும் களத்தில் நிற்கல, காசு கொடுக்கல, களத்தில் நின்று காசு கொடுத்தாலும் திமுகவுக்குன்னு ஒரு வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வாக்காளர்கள், இந்த கட்சி வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமாக்கும் அது நாம் தமிழர் கட்சி வாக்காளர்கள் தான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வராங்க. உறுதியாவது 2026 வளர்ந்து வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமகவுக்கும் ஒரு வாக்கு இருக்கு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதனால் ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கு. ஆனால் திமுகவுக்கு அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு கிடையவே கிடையாது. அதை இந்த விக்கிரவாண்டி தேர்தல் நிரூபிச்சிருக்கு. நன்றி.